இன்றைக்கி பால்வாடி சத்து மாவு இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன். நெய்யில் நம்ம வறுத்துட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் அளவு பால்வாடி சத்து மாவு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சத்து மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இது கூடவே ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பீன்ஸ், பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அது கூட 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பால்வாடி சத்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இல்லை ஸ்நாக்ஸு கூட குழந்தைகள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.